أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் முஃமின்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகையின் முக்கியத்துவம். முஸ்லிம்கள் ஆகிய நாம் ஒவ்வொருவர் மீதும் தொழுகையானது கடமையாக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் இந்த உலக தேவைக்கு வேண்டி நம்முடைய தொழுகையை பாழாக்கி விடுகிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து பார்த்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அதிகமான தீமைகளிலும் அனாச்சாரங்களிலும் மூழ்கி இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே நேசித்து இந்த உலக வாழ்க்கைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே இறை வணக்க வழிபாட்டுகளில் ஈடுபடுத்திக் கொள்ளாலும் மறுமையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக மனிதர்கள் மறுமை மட்டுமின்றி அல்லாஹ் தங்களுக்கு விதித்த ஐவேளை கடமையான தொழுகையை விட்டுவிட்டும் இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே நேசித்து இந்த உலக வாழ்க்கைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்தார்களோ அவர்கள் இந்த தொழுகையை விடாமல் கடைபிடிப்பார் என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களிலே மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தான் இந்த தொழுகை. யார் ஒருவர் இந்த தொழுகை விடுகிறார்களோ அவர்களை காஃபிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான், எந்த ஒரு பேருமோ நட்போ அந்நாள் வருவதற்கு முன் உங்களுடைய தொழுகை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், இன்ன ஸலாத கான அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிப்பிட்டு கடமையாக்கவும் உள்ளது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் வேறுபாடு ஒப்பந்தம் இந்த தொழுகைதான். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், இந்த தொழுகையை விளையாட்டாகவும் பொடுப்போக்காகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுதால் லோஹர் தொழுவதில்லை, அஸ்ர் தொழுதால் மக்ரிப் இஷா தொழுவதில்லை. இன்னும் சிலர் இருக்கிறார், ஃபஜ்ர் தொழுகையை விட்டு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், யார் ஒருவர் இந்த கடமையான ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை தீமையான விஷயங்களை விட்டு தடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவில் ஒரு மனிதரின் தலை நசுக்கப்படுவதை கண்டார். அந்த கனவிற்கு விளக்கம் கொடுக்கும்போது அந்த மனிதர் குர்ஆனை கற்று அதை புறக்கணித்தார், கடமையான ஐவேளை தொழுகை தொழாமல் உறங்கினார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை யார் ஒருவர் விட்டு விடுகிறார்களோ அவர்களை நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் போட்டு புரட்டுவான் என்று கூறுகிறார்கள். மேலும் மறுமை நாளில் சக்கர் என்னும் நரகத்தில் உள்ள நரகவாசிகளிடம் கேட்கப்படுமால், இந்த நரகத்தில் உங்களை கொண்டு தள்ளியது எது? அதற்கு அந்த நரகவாசிகளிடம் கூறுவார்களா, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, தொழுபவர்களாக இருக்கவில்லை என்று கூறவில்லை, கடமையான ஐவேளை தொழுகையை தொடர்ச்சியாக தொழுபவர்களாக இருக்கவில்லை என்று கூறுவார்களாம். இந்த அற்பமான காலகட்டத்தில் அதிகமான தீமைகளிலும் அனாச்சாரங்கள் விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு
அந்நியப்படுத்திக் கொண்டால் நாளை நம்மளை நரகத்தில் கொண்டு சேர்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர முறைப்படி நம்முடைய தொழுகையை நாம் நிலைநாட்ட வேண்டும். இந்த நிரந்தர இன்பங்களை கொண்ட சுவனத்தை நாம் அடைவதற்காக நாம் அனைவரும் இந்த கடமையான ஐவேளை தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.